ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து என் பொண்ணு தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பண்ணுனா. இது வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான். 10th ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்டு தமிழ்நாடு, இந்த ரெண்டோட இது தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து பண்ணியாச்சு, லீவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோம் அதை தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். நான் வந்து ஏற்கனவே ஃபைல் பண்ண வீடியோ வந்து இருக்குது, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதில் வந்து பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பிளாக் கலர் சார்ட்டில் ஃபைலை வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வந்து லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கிராஸில் ஒட்டிட்டு பூ வந்து நம்ம சிம்பிளாகவே நம்மளே செஞ்சுட்டு நடுவில் பாசி மட்டும் ஒட்டிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சித்தா மெடிசின்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில், அதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆம்லாங்கிறது இந்த நெல்லிக்காய். நம்ம இது வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய மெடிசினல் யூசஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இது பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து A4 ஷீட்டு கருப்பு கலர் பேப்பரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாடி அந்த சும்மா ஒரு மாடலுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா கத்தாழை. இதுவும் வந்து நம்ம கத்தாழை மாதிரி அந்த ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஒட்டிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் எழுதணும். இடையில அந்த பேப்பரை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து போதும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். இது வந்து முருங்கை லீவ்ஸ், நம்ம வந்து முருங்கைக்கீரை அதே மாதிரி நம்ம அந்த ஃபோம் ஷீட்டில் நல்லா வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி இதில் ஒட்டிடலாம். இது எல்லாமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் A4 ஷீட்டில் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடு மாதிரியே வந்து அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பேப்பரும் ரெட் கலர் பேப்பரும் அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வரைஞ்சா போதும். அப்புறம் டீட்டெயில் எல்லாம் எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸு. இது வந்து கிங்கோ ட்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மரம் தான். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலையில வந்து நிறைய மெடிசினல் யூஸஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலெலாம் அதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோரிஸா சூப்பர்பா. இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ளேம் லில்லின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பூ வந்து நம்ம தொட்டாலே அந்த கையில் வந்து நமக்கு வந்து எல்லோ கலரில் வரும், அந்த தீ மாதிரி. அதனால அது ஃப்ளேம் லில்லி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பூ வந்து பார்க்க ரெட் கலரில் இருக்கும், உள்ளாடி மஞ்சள் கலரில் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்ட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், புதினா. இது வந்து நம்ம வந்து ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா பானை மாதிரி செஞ்சுக்கிட்டு மேலே அந்த மின்ட் லீவ்ஸை லைட்டாக வரைஞ்சி அங்கங்கே ஒட்டிட்டு அதை பற்றின டீட்டெயிலெல்லாம் இதில் வந்து லைட்டாக வந்து எழுதிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து நார்மலாகவே நம்ம அதை வந்து சும்மா கூட நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லை நம்ம அவிச்சு தண்ணியில் கூட குடித்தா கூட ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதை பற்றின டீட்டெயில் நமக்கு ஓனாக தெரிஞ்சதை எழுதலாம். நம்ம வந்து நெட்டில் கூகுள் பண்ணி கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் எழுதுவோம். கன்க்ளூஷனில் பார்த்திங்கன்னா 2 இதோட நம்ம வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அதோட டீட்டெயில் எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம லாஸ்ட்டு எழுதி முடிச்சிடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.